ஹாய் மக்களே, இன்னைக்கு தேனியில சரியான மழைங்க. வெயில் சரியா மண்டை புழக்குதே. எப்படா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது தான் மழை சரியா வந்துருச்சு. இந்த 5 நிமிஷத்துல இருட்டாக ஆரம்பிச்சு அப்புறம் வந்து கருமேகங்கள்லாம் கூடி சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கிட்டு பார்த்தா மழை, அங்கிட்டு பார்த்தா மழை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெக்கையில ஜன்னலை திறந்து விட்டு கதவை திறந்து விட்டு தான் படுக்கிறதே. அப்படி ஒரு வெக்கையா இருக்கும் போதே மழை பெஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷமா தான் எங்களுக்கும் இருந்துச்சு. இந்த மழையில பஜ்ஜி சாப்பிடலாமா? இந்த மழை காலம் வந்தா ஏன் சூடா பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுது உங்களுக்கு தெரியுமா? சரி, மேட்ருக்கு வருவோம். காலையில இந்த தோசை சுட்ட மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சா, அதையும் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்து நல்லா கலக்கிட்டு உப்பை போட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் முட்டைக்கோசு துருவுனது, அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் 4 சேர்த்து நல்லா கிண்டி விட்டேங்க. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கொஞ்சமா கலர் பொடி, ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து கிண்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடாதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வடை ரெடி ஆயிரும். முக்கியமா வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, பொசுன்னு அதுவாவே உப்பி வரும். அப்ப எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி 2 தடவை பிரட்டி விட்டுட்டு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடிபொலி. அப்புறம் நாங்க சாப்பிட போறோம், நீங்க எப்ப செஞ்சு சாப்பிட போறீங்க? உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சுன்னா இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ண மறக்காதீங்க. பாய்.